எல்லோருக்கும் வணக்கம். நாடளாவிய சேவைகளின் திறந்த மற்றும் இலங்கை நிர்வாக சேவையின் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களும், உள்நாட்டு இறைவரி சேவையின் தரம் 3 திறந்த போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களுமான அணியினரை கொண்டதான கிரகித்தல் செயலமர்வு ஒன்றில் மீண்டும் சந்திக்கின்றோம். கடந்த செயலமர்வுகளிலே கலந்துரையாடப்பட்ட ஒரு வினாத்தாளினுடைய மிகுதியாக இருக்கக்கூடிய வினாக்கள் இன்றைய செயலமர்வில் கலந்துரையாடப்பட இருக்கிறது. புதியவர்களுக்காக, இன்று இணைந்திருப்பவர்களுக்காக சில விடயங்களை சொற்பமான நேரம் பயன்படுத்தி ஒரு தடவை கலந்துரையாடிய பின்னர் அதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வினாத்தாள் தொடர்பான கலந்துரையாடலுக்கு போகலாம். இதில் கேள்வியினுடைய வடிவம் தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் சாராம்சத்தை இயன்றவரை சுருக்கி எழுதுங்கள் என்பதாக கேட்கப்படுவது. அதில் சொற்கள் மாறுபடலாமே தவிர அதன் சாராம்சம் அப்படித்தான் இருக்கும். அதாவது தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்கள் என்பதாக கேட்கப்பட்டிருக்கும். இரண்டாவது, தடித்த அச்சில் உள்ள சொற்றொடர்களின் கருத்தை பந்தியில் உள்ள கருத்துக்களோடு தொடர்புபடுத்தி விளக்குதல். இங்கே தடித்த எழுத்தில் சில சொற்றொடர்கள் தரப்பட்டிருக்கும். அந்த சொற்றொடர்கள் நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்கள், இந்த உரைப்பகுதியில அந்த தடித்த எழுத்தினுடைய விளக்கம் என்னவாக இருக்கிறது, இந்த 2 விடயங்களையும் எழுத வேண்டும். இப்போ நான் பொதுவாக சொல்வது, ஒரு உரைப்பகுதியினுடைய பிரதான கருத்தை விளங்க வேண்டும் என்றால் அங்க அந்த உரைப்பகுதி எழுதிய ஆசிரியர் அந்த உரைப்பகுதி எழுதினருடைய நோக்கம் என்ன என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளை ஒரு உரைப்பகுதி ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம். அந்த கருத்துக்கள்ல முதன்மையானது எது, உரையாசிரியர் முன்வைக்க விரும்புகின்ற பிரதானமான கருத்து என்ன? பிரதானமான கருத்தை கண்டுபிடிப்பதற்கு உரையாசிரியருடைய நோக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்க தெரிய வேணும். உரையாசிரியர் ஒரு விடயத்தை எழுதுகிற போது, ஒரு விடயத்தை எழுதுகிறவர் அந்த விடயத்தை ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் எழுதுவார். ஒரு நோக்கமுமே இல்லாமல் ஒருவர் எழுத மாட்டார். அவருடைய நோக்கம் என்ன? அப்போ எப்பவுமே ஒரு உரைப்பகுதியை வாசிக்கிற நேரத்தில் நீங்கள் அடையாளம் காண வேண்டியது, உரையாசிரியர் இதை எழுதியதற்கான நோக்கம் என்ன, என்ன ஆர்வத்தில் இதை எழுதியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் பிரதான கருத்தை கண்டுபிடிக்கிறது சுகமாக இருக்கும். பிரதான கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக அல்லது அதை நிறுவுவதற்காக, பிரதான கருத்தை விவரிப்பதற்காக அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட துணை கருத்துக்களையும் எங்களுக்கு சொல்லலாம். அதை விவரிக்கலாம். அவர் பிரதானமான கருத்தை மேலும் எடுத்து ஓதலாம். அப்ப அவ்வாறு அவர் சொல்லுகிற வேளைகளில் நாங்கள் உரையாசிரியருடைய நோக்கத்தை கண்டறிவதன் மூலமாக இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் எப்பவுமே எந்த உரைப்பகுதி வந்தாலும் கலந்துரையாடுகிற போது அந்த விடயத்தை கேட்கிறது உண்டு. உரையாசிரியருடைய நோக்கம் என்ன, உரையாசிரியர் என்ன கருதி இந்த உரைப்பகுதியை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவ்வாறு பார்த்து அந்த உரைப்பகுதியில அவர் கூற வருகின்ற முக்கியமான கருத்து என்ன, அந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சம் என்ன என்பதை ஆக குறைந்தது 9 சொற்கள், 9 சொற்களுக்கு கீழே வரக்கூடாது. ஆகக்கூடியது 13 சொற்கள். இப்போ 8 இருக்கக்கூடாது, 14 இருக்கக்கூடாது என்கிற அளவில் நீங்கள் எழுதினால் அது மிகச்சிறந்த ஒரு பதிலாக இருக்கும். சில வேளைகளில் மிகவும் பெரிய உரைப்பகுதியாக இருந்தால் 80-90 சொற்களில் கூட சில உரைப்பகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்படியான நேரங்களில் சில வளவாளர்கள், சில ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், இயன்றவரை சுருக்கி எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்குது, நீங்கள் அதை ஒரு 20-25 சொற்கள் எழுதலாம் என்று சொல்லிக் கொடுப்பவர்கள் உண்டு. எனக்கு அந்த கருத்தோடு உடன்பாடு இல்லை. நீங்கள் ஏற்கனவே அவ்வாறான ஒரு எண்ணக்கருவை பெற்றிருந்தால், அவ்வாறான ஒரு கற்றலை மேற்கொண்டிருந்தால் அந்த எண்ணக்கருவை முழுசா அழைச்சிருக்கு. சில பேருக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்கிறது. இயன்றவரை தானே சுருக்க சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதனால அதை 20-25 சொற்கள்ல எழுதலாம் என்று சொல்பவர்கள் உண்டு. அது பொருத்தமானது அல்ல. கடந்த காலங்களில் இவ்வாறான பரீட்சைகளினுடைய விடைத்தாள்களை திருத்துவதற்கு சென்றவர்கள், அதற்கான புள்ளியியல் திட்டங்களை, திருத்தப்பட்ட புள்ளியியல் திட்டங்களை கையாண்டவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இந்த விடயத்தை சொல்லுகிறேன். நான் திருத்த போறேனா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் பேச இல்லை. ஆனால் சில காலங்களில் வந்த புள்ளியியல் திட்டங்கள் பின்னர் அங்கு
புள்ளி இடும்போது, விடைத்தாள்களை திருத்தும் போது அவை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மாற்றி அமைக்கப்படாத பழைய புள்ளியிடல் திட்டங்களை அடிப்படையாக கொண்டு சில அபிப்பிராயங்கள் இருக்குது. தயவு செய்து அந்த அபிப்பிராயங்களை உள்ளே எடுக்க வேண்டாம். சரியா? இது முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் ஆகக்கூடியது 13 சொல் என்ற எண்ணக்கருவுகள் இல்லைங்க. சில வேளை ஒரு 15 சொல்லு தவிர்க்க முடியாம வருகிறது, வெட்டவும் இயலாம இருக்குது, எங்களுடைய கையை மிஞ்சி போயிட்டு அப்படின்னு தான் பரவாயில்லை. இது உங்களுடைய இறுதி தீர்மானம். 15 சொல் என்பது ஆக உச்சம், மிகை. சரிதானே? அந்த எல்லையை தாண்டவே வேண்டாம், கீழே போக வேண்டாம். 9 சொல்லு கீழே போனீங்கள் என்றால் அது நீங்க இருக்கிற சாராம்சத்தை கையை விட்டுட்டீங்கள் என்பதுதான் உங்களுடைய பொருள். ஏதோ பிரதானமான கருத்தை நீங்க கையை விடுறீங்க, அதுக்கு கீழே போக மாட்டீங்க. அதுக்காக எப்படியாவது ஒரு 15 சொல்லு அல்ல 13 சொல்ல வர பண்ணி விட்டால் போதும் என்பது என்னுடைய பொருள் அல்ல. சில பேர் இருக்கிறதுக்குள்ள ஒரு 13 சொல்ல தெரிஞ்செடுத்து ஒரு மாதிரி ஜாயின் பண்ணி போட்டோம் என்றால், தொடுத்திட்டம் என்றால் வெற்றி என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். சரி, நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்கிற வேலைகளில் பல தடவை இப்போ நாங்கள் இதில் ஒரு 10-11 வினாக்களை செய்திருக்கிறோம். அப்படி செய்திருந்து கூட இன்னும் அதற்கான முழுமையான தேர்ச்சியை நான் எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட காண இல்லை. அது உங்களுடைய குற்றம் அல்ல, இந்த வினாத்தாளினுடைய கடினத்தன்மையைத்தான் அது காட்டும். இது ஒரு மொழி சார்ந்த வினாத்தாள் என்று கருதி கொண்டு எங்களால் இதை இலகுவாக கையாள முடியும் என்கிற அபிப்பிராயத்தில் இருப்பவர்களை முதல்ல அந்த அபிப்பிராயத்துக்கு வெளியில் கொண்டு வருகிறது எங்களுடைய நோக்கம். கடந்த செயலமர்வுள்ள வந்தவர்கள் அந்த அபிப்பிராயத்திலேருந்து வெளியே வந்துட்டார்கள். இப்போ ரெண்டாவது, அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் என்கிற கேள்வி. அந்த நாங்கள் என்ன செய்ய வேணும் என்பதைத்தான் இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? அது முழுமை பெறுவதற்கு எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கை வரும். இப்போ நான் சும்மா தியரியே சொல்லி விடலாம் உங்களுக்கு. சரிதானே? அப்போ சைக்கிள் ஓடுவது எப்படி என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி தருவதன் மூலமாக ஒரு சைக்கிள் ஓடுகிறார். சைக்கிள் எப்படி ஓட வேணும், பேரலில் மிதிக்க வேணும், சைக்கிளில் தள்ளி கொண்டு போய் சைக்கிளில் ஏற வேணும், சீட்டில் இருக்க வேணும், பேரலில் உழக்க வேணும், கேனில் பிடிக்க வேணும் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக சைக்கிளோட ஆள் விழுவார், கை கால் தேய்படும். சரிதானே? ஓடி பழகினால் மட்டும்தான் அது அனாயாசமாக கை வரும். அதுக்கு பிறகு கையை விட்டுட்டு சைக்கிள் ஓடலாம். இதுவும் அப்படித்தான். கிரகித்தலும் சைக்கிள் ஓடுற மாதிரி தானே. எவ்வளவுதான் தியரி சொல்லி தந்தாலும் நீங்க ப்ராக்டிக்கல் இல்லையோ, நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இல்லையோ, சர்வ நிச்சயமாக தோல்வி கிடைக்கும். அதுல தோல்விக்கான 100% வாய்ப்பு இருக்கு. சைக்கிளோட விழுகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குதோ, தியரியை படிச்சுட்டு இருந்த கையில சைக்கிள் எடுத்தால், மோட்டார் பைக் எடுத்தால் எப்படி விழுவாரோ அதே போல இந்த பேப்பருக்கு நீங்க விழுவீங்க. அதனாலதான் நான் திருப்பி சொல்லுகிறேன், நான் சொல்லி தருவேன், அதை பார்த்துட்டு நீங்க விடை எழுதி கொண்டு போகலாம் என்று இருக்காமல் நீங்களாக ஓடி பழகுங்க. நீங்களாக தருகிற வினாத்தாளுக்கு விடையை செய்து கொண்டு வாங்க. இல்லாவிட்டால் புத்தகத்தை படிச்சுட்டு நீந்த போனவருடைய கதையாகத்தான் இருக்கும். நீந்துவது அப்படி என்று சொல்லி புத்தகம் வாங்கி 30 நாட்களில் நீச்சல் வளர்வது அப்படி ரெண்டு புத்தகத்தை படிச்சுட்டு போனால் தண்ணிக்குள்ள பாய்ஞ்சால் அப்படியே அளவாங்க நீச்சல்லாம். சரி, அதே போலதான் இதுவும். நான் சொல்லி தருவன், அவர் சொல்றதை நான் கேட்டுட்டேன் அதனால நான் எழுதுவன், கடைசி வரைக்கும் நடக்காது. நீங்கள் எழுதி பழகி பிளவிட்டு பல தடவை விழுந்து தேய்வட்டு எழும்பினால்தான் ஒரு கட்டத்துல கைவிட்டு பைக் ஓடலாம். அதே போலதான் இதுவும். நான் சொல்லியும் பல பிள்ளைகள் அப்படி செய்து கொண்டு வாரதில்லை. ஏடா என்னுடைய உய்த்துணரக்கூடியதாக இருக்கு. அப்படி செய்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய விடைகளை சரிபார்ப்பதற்கு அனுப்புவார்கள். அப்படி அனுப்புகிறவர்கள் ஒரு 3-4 பேர் தான். அதுக்காக அடுத்த வகுப்பில் இருந்ததை தொடர்ச்சியாக அனுப்ப தேவையில்லை. ஆனால் அடுத்த வினாத்தாள், இன்றைக்கு இந்த வினாத்தாள் நிறைவு செய்திருவோம். அடுத்த வினாத்தாளுக்கான செயலமர்வு நடக்கிற வேளைகளில் தயவு செய்து அந்த வினாத்தாளுக்குரிய விடைகளை எழுதி கொண்டு வாருங்க. இல்லாவிட்டால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் இது எப்படி எழுதுகிறது என்று சொல்லிட்டோம். தரப்பட்ட உரைப்பகுதியை வாசிக்க வேணும். உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை வரைந்ததனுடைய நோக்கத்தை நாங்கள் உய்த்துணர வேணும். அந்த நோக்கத்தினூடாக அங்க சொல்லப்படுகிற பிரதான கருத்துக்களையும் துணை கருத்துக்களையும் வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்கும். அதற்குள்ள பல்வேறு கேள்விகள் பகுப்பாய்வுகளின் மூலமாக நாங்கள் அதை கற்றுக்கொள்வதன் மூலம் வெறும் தனி வாக்கியத்தில் சுருக்கம் எழுதுவதை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் எந்த உரைப்பகுதியையும் பகுப்பாய்வு செய்வதற்கான திறனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, தடித்த எழுத்தில் உள்ள சொற்றொடர்களுக்கான விளக்கம் அளித்தல் என்பது அந்த உரைப்பகுதியை முழுமையாக நாங்கள் புரிந்து கொண்டோமா என்பதை ஆராய்வதற்கான ஒரு கேள்வி.
வெறுமனே அங்க தடித்த இடத்தில் தரப்பட்ட சொற்றொடர்களுக்கான ஒத்த கருத்து சொற்களை எழுதுவது அல்ல அதனுடைய கருத்து. அந்த உரைப்பகுதியின் பொருளை உங்களால இலகுவாக புரிந்து கொள்ள முடிந்ததா என்பதை பரீட்சிப்பதற்கான வினாவாக இருக்கும். இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது இதனுடைய 12வது வினாவிலிருந்து 11வது வினாவிலிருந்து பார்க்க போகிறோம். சரிதானே? இன்னும் 6 வினாக்கள் இதில் இருக்கிறது. இயலுமான வரைக்கும் இன்றைக்கு இந்த பகுதிகளை பார்க்கலாம். 11வது உரைப்பகுதி நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு அதை ஒழுங்குபடுத்தி தருகிறேன், தெளிவாக வாசிக்கிறதுக்கு திரையினுடைய அளவு அதுக்கு ஏற்றபடியாக தயார்படுத்தி இருக்கிறேன். இப்போ வாசிப்போம். நாட்டில் சேதன வளமாக்கியின் மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பினவால் உணவு உற்பத்தியில் ஏற்படக்கூடிய இழப்பு, வேளாண்மையாளர்களுக்கான குறைந்த வருமானம், உணவு இறக்குமதிகளுக்காக ஏற்படக்கூடிய உயர்ந்த செலவுகள், வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் இழப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்பன தொடர்பில் ஆர்வலர்களிடையே பரந்த அளவில் காணப்பட்ட கரிசனைகளை பரிசீலனையில் கொண்டு அரசாங்கம் மேம்பட்ட வகையிலான சேதனமற்ற வளமாக்கிகள், கனிப்பொருள் வளமாக்கிகள் மற்றும் வேளாண் ரசாயனங்களை 2021-22 பெரும்போகத்திலிருந்து நெல், தேயிலை மற்றும் தெங்கு போன்ற பல்வேறு பயிர்களுக்கும் பயன்படுத்துவதற்காக இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. சரி, நாட்டில் சேதன வளமாக்கியின் மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பினவால் மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பினவால் உணவு உற்பத்தியில் ஏற்படக்கூடிய இழப்பு, வேளாண்மையாளர்களுக்கான குறைந்த வருமானம், உணவு இறக்குமதிகளுக்காக ஏற்படக்கூடிய உயர்ந்த செலவுகள், வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் இழப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்பன தொடர்பில் ஆர்வலர்களிடையே பரந்தளவில் காணப்பட்ட கரிசனைகளை பரிசீலனையில் கொண்டு அரசாங்கம் மேம்பட்ட வகையிலான சேதனமற்ற வளமாக்கிகள், கனிப்பொருள் வளமாக்கிகள் மற்றும் வேளாண் ரசாயனங்களை 2021-22 பெரும்போகத்திலிருந்து நெல், தேயிலை மற்றும் தெங்கு போன்ற பல்வேறு பயிர்களுக்கும் பயன்படுத்துவதற்காக இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. சரி, இப்ப நாங்கள் எங்களுடைய வளமையான பகுப்பாய்வுக்கு வருவோம். இந்த உரைப்பகுதியை எழுதிய ஆசிரியர் ஏதோ ஒரு நோக்கத்தோட இந்த உரைப்பகுதியை எழுதுகிறேன். அந்த நோக்கம் என்ன? யார் எனக்கு பதில் சொல்ல போகிற பிள்ளை? முஹாஜிரின் ஐபோன் அனுஷியா. ஓகே, அனுஷியா சொல்லுங்க கேப்பா. சேதனமற்ற பசலைகளை அறிமுகப்படுத்தும். திருப்பி சொல்லுங்க. சேதனமற்ற வளமாக்கிகளை அறிமுகப்படுத்தும். சேதனமற்ற வளமாக்கிகளை அறிமுகப்படுத்துவது இவர் இதை எழுதினதனுடைய நோக்கம். அப்படியா? சரி, சொல்லுங்க. சேதன வளமாக்கிற பாவனையை கட்டுப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட ரசாயன வளமாக்கியதை நாட்டுக்கு இறக்குமதி செய்யறது அரசாங்க நோக்கம் இருக்கு என்பது அவருடைய நோக்கமா இந்த உரைப்பகுதியில்? அனுஷா சொல்லுங்க. சார், நாட்டில சேதன வளமாக்கிகள் மட்டுப்படுத்த கிடைப்பனவால் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை சொல்லி அதன் காரணமா சேதனமற்ற வளமாக்கிகளை இறக்குமதி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றதாங்க. இது இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சமா உரையாசிரியர் எழுதியதனுடைய நோக்கம்? நீங்க சொல்றது இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சமா அல்லது இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கமா? அனுஷா, சாராம்சம். சாராம்சம். அப்ப நோக்கம் என்ன? என்னத்துக்கு எழுத? இதனால இந்த சேதனமற்ற ரசாயனங்களை
அதை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றது. இல்ல இன்னும் ஆழமா போங்க. நீங்க சொல்றது சரியான விட இன்னும் ஆழமாக போங்களே. யாரை பற்றி சொல்றாருங்க? சேதன வளமாக்கினால் எப்படி தீர்வுன்னு சொல்றாரு சார். சேதன வளமாக்கி ஏற்பட்ட பிரச்சனைக்கான ஒரு தீர்வுன்னு சொல்றதுதான் நோக்கமாயிக்குது. தீர்வு யார் கொடுத்திருக்கிறாங்க? அரசாங்கம் ஒரு தீர்வு கொடுத்திருக்கிறதுக்கு. அரசாங்கம் தீர்வு கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் அவருடைய நோக்கம். விளங்குதா இப்ப இந்த விஷயம் என்னண்டா? சேதன வளமாக்கி தடை செய்யப்பட்டதை பற்றி நாங்கள் முதல் ஒரு பகுதியில படித்தோம் தானே. சேதன வளமாக்கி தடை செய்யப்பட்டதால அல்லது சேதன வளமாக்கிகளின் பாவனை மட்டுப்படுத்தப்பட்டதால ஏற்பட்ட பிரச்சனைகளை அரசாங்கம் தீர்த்திருக்கிறது என்று சொல்லி அரசினுடைய அந்த வகிபாகத்தை அல்லது அரசினுடைய பொறுப்புத்தன்மையை பற்றி மக்களுக்கு விளங்கப்படுத்துறது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு. அதன் சாராம்சம் வேறு. சரிதானே? அரசாங்கம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லது பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறது. அதாவது சேதன வளமாக்கியோடு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கிறது என்பதை பேசுவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு. சரிதானே? விளங்குதா பிள்ளைகள் சொல்றது? விளங்குது. சேதன வளமாக்கி மட்டுப்படுத்தப்பட்டதால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அரசு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அது அவர் எப்படி விளங்கப்படுத்துகிறார்? முதல்ல என்ன விஷயத்தை சொல்லுகிறார்? இதுல அவர் சிறிய துண்டங்களாக ஒரு 3-4 விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார்? உணவு ஏற்பட்ட இழப்பு. இந்த சேதன வளமாக்கியினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பினவால ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லுகிறார். எத்தனை வகையான பிரச்சனைகளை அவர் சொல்லுகிறார்? 5 பிரச்சனைகளை சொல்லுகிறார். 5 விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறேன். சரிதானே? சேதன வளமாக்கியின் மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பினம். சேதன வளமாக்கின்ற பிள்ளைகள் ரசாயன உரம். சரிதானே? ரசாயன உரத்தினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பினவினால ரசாயன உரத்துக்கு தட்டுப்பாடு வந்ததால அரசாங்கம் அதை தடை செய்ததால 5 பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று சொல்றார். என்ன? உற்பத்தி குறைஞ்சிருக்குது, உணவு உற்பத்தி குறைஞ்சிருக்கு, விவசாயிகளுடைய வருமானம் குறைஞ்சிருக்குது, இறக்குமதி செலவு அதிகரிச்சிருக்கு, உணவு இறக்குமதிக்கான செலவு அதிகரிச்சு, வெளிநாட்டு செலாவணி இழப்பு ஏற்படுது. வெளிநாட்டு செலாவணி இழப்பு ஏற்படுதுன்னா கையில இருக்கிற வெளிநாட்டு டாலரை கொடுத்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டி வருகிறது. வெளிநாட்டு செலாவணி இழப்பு ஏற்படுகிறது. உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது. உணவு பாதுகாப்பு என்கிறது பிள்ளைகள் மக்கள் தங்களுக்கு தேவையான உணவை தேவையான அளவில், தரமான உணவை தேவையான நேரத்தில் தேவையான அளவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்பு என்பது சொல்லுவது மக்கள் தங்களுக்கு வேண்டிய சிறந்த உணவை வேண்டிய நேரத்தில் வேண்டிய அளவில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நிலைமை தான் உணவு பாதுகாப்பு. அப்போ உணவு பாதுகாப்புன்றது 2 விஷயம். ஒன்று, உணவு இருக்க வேணும் போதுமான அளவில். 2வது, மக்கள்கிட்ட அதை கொள்வனவு செய்யக்கூடிய வருமானம் இருக்க வேணும். உணவு பாதுகாப்பு என்பது 2 டைமென்ஷன்ல பார்க்கணும். 2 பரிணாமங்கள்ல 2 பரிமாணங்கள்ல நீங்க பார்க்க வேணும். 2 பரிமாணங்கள். ஒன்று, போதுமான அளவுக்கு உணவுப் பொருள் நாட்டில் இருக்க வேணும். 2வது, அதை கொள்வனவு செய்யறதுக்கு மக்கள்கிட்ட வருமானம் இருக்க வேணும். அப்ப இந்த பிரச்சனைகளும் ஏற்படுது. போதுமான உணவு இருக்கிறது அல்லது உணவு இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு இருக்காம போறது, இதெல்லாம் உணவு பாதுகாப்பு பிரச்சனை. அப்ப 5 பிரச்சனைகளை சொல்றேன். அது மேலே இருக்கிறது, கீழே வேளாண்மையாளர்களுக்கு குறைந்த வருமானம் இருப்பது உணவு பாதுகாப்பு பிரச்சனையை உண்டாக்கும். அதே போல உணவினுடைய குறைந்த உற்பத்தி உணவு பாதுகாப்பு பிரச்சனையை உண்டாக்கும். இப்போ முதலாவது உணவு உற்பத்தி குறையுது. 2வது, மக்களுடைய வேளாண்மை விவசாயிகளுடைய வருமானம் குறையுது. இறக்குமதிக்கு அதிக செலவு ஏற்படுது. வெளிநாட்டு காசு குறையுது. கையிருப்பு, வெளிநாட்டு நாணய வருவாய்கள் இழக்கப்படுது, வருமானங்கள் இழக்கப்படுது. 5வது, உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? இந்த 5 பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான காரணமாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறார்? சேதன வளமாக்கி மட்டுப்படுத்தப்பட்ட வளமாக்கியினுடைய கிடைப்பனவு மட்டுப்படுத்தப்பட்டது. சேதன வளமாக்கியினுடைய கிடைப்பனவு மட்டுப்படுத்தப்பட்டது இந்த 5 பிரச்சனைகளுக்கு காரணம்.
இந்த 5 பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கத்தை குறை சொல்லுவது உரையாசிரியருடைய நோக்கமாக இருக்குதா? இல்ல. எப்படி நீங்க சொல்றீங்க? அதற்கான சொல்யூஷனுக்கு தந்திருக்கு. அது தொடர்பில் கரிசனைகள் மக்களிடம் எழுந்த போது, அதாவது அது தொடர்பான ஆர்வலர்களிடம் பரந்த அளவில் கரிசனைகள், கரிசனை என்றால் இப்படி இந்த பிரச்சனை வந்துட்டுது என்று மக்கள் அக்கறைப்படுகிற போது அரசு கொண்டு வந்த தீர்வு என்ன? சேதன வளமாக்கிகளின் மட்டுப்பாட்டினால் எழுந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசு அறிமுகப்படுத்திய தீர்வு இறக்குமதி செய்யறாங்க 21 மேம்பட்ட வகையிலான சேதன வளமாக்கி இறக்குமதி. வேளாண் ரசாயனங்கள் இறக்குமதி எதை இறக்குமதி செய்யறாங்க? மேம்பட்ட வகையிலான ஒரு ஹை குவாலிட்டி உள்ள சேதனமற்ற வளமாக்கி. சேதனமற்ற வளமாக்குறது ரசாயனம் அல்லாத உரங்கள், என்ன இந்த ஆட்டிர மாட்டிர கூட்டிற மாதிரி, என்ன கனிப்பொருள் வளமாக்கிகள் வேளாண் ரசாயனங்களை இறக்குமதி செய்வதற்கு, பயிர்களின் பயன்பாடுக்காக நெல், தேயிலை, தெங்கு போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்துவதற்காக இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுதான் பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியா, சீனாவில் இருந்து ஒரு கப்பல் முழுமையாக உரம் வந்து அதுல கிருமிகள் இருக்கிறது என்று சொல்லி அது திருப்பி அப்படியே அனுப்பப்பட்டது. அந்த காலப்பகுதியில நிறைய சம்பவங்கள் நடந்தது. சரிதானே? யாருக்காவது ஞாபகம் இருந்தா இந்த கதை விளங்கும். இந்த காலப்பகுதியில உரங்களை தடை செய்து யூரியா, அமோனியா, பொட்டாஸ், போஸ்பரஸ் போன்ற உரங்கள் தடை செய்யப்பட்டு உள்ளூர்ல அவசரமாக இந்த ரசாயனம் அல்லாத வளமாக்கிகளை உற்பத்தி செய்வதற்கு அங்கே கருத்த பொலித்தீன்ல குப்பைகளை போட்டு மூடி எல்லாம் கடும் வேலைகள் நடந்து கடைசியா சைனாவில இருந்து நுண்ணுயிர்கள் கொண்ட உரம் வந்ததாக சொல்லி அதை நாட்டுக்குள்ள விடாமல் அதை திருப்பி அனுப்பி அதுக்கு சைனாக்காரனுக்கு நட்ட வீடு செலுத்தி அப்படியே இந்த கொள்கைகளை கொண்டு வந்தவர்கள் ஆட்சியை இழந்து போன வரலாறு உண்டு. இது நாங்கள் உரைப்பகுதியை பார்க்குற போது நான் மேலதிகமாக சும்மா உங்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலுக்காக ஒரு விடய விளக்கத்துக்காக சொல்லுகிறோம். அப்ப இங்க உரையாசிரியருடைய நோக்கம் அரசின் சேதன வளமாக்கி மட்டுப்பாடு என்பது மக்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கினாலும் அரசாங்கம் அதுக்கு தீர்வை கொடுத்துட்டு, மக்களுக்கு சில பிரச்சனைகள் தோன்றினாலும் அது தொடர்பாக மக்கள்கிட்ட ஒரு கரிசனை வந்த போது, ஒரு அக்கறை வந்த போது அரசாங்கம் உடனடியாக செயற்பட்டு அதுக்கு ஒரு மாற்று வழிமுறையை கண்டுபிடித்து விட்டது என்பது போலத்தான் இந்த உரையாசிரியருடைய நோக்கம் இருக்குது. ஆகவே அவர் அரசை குறை சொல்லை. சரிதானே? அப்ப இங்க சொல்ல வர பிரதானமான கருத்து என்ன? அரசாங்கம் பிரச்சனையை தீர்த்துட்டது. விளங்குதா சொல்றது? இவருடைய நோக்கம் என்ன? அரசை மெச்சுவது, அரசை பாராட்டுவது, அல்லது அரசினுடைய கர்மங்கள் சரியாக இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் இவருடைய நோக்கம். என்ன சொல்றார்? அரசாங்கம் பொருத்தமான நடவடிக்கை எடுத்துட்டது. என்னதுக்கு பொருத்தமான நடவடிக்கை எடுத்தது? தீவன் சொல்லுங்க. தீவன் எஸ்பி. ஓகே, நீங்க பேசுறது எங்களுக்கு இந்த 5 பிரச்சனையை நாங்கள் சுருக்கத்துக்குள்ள கொண்டு வர வேணுமோ? இல்ல, கொண்டு வர தேவையில்ல சார். கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தோம்னா 5 பிரச்சனைக்குமே 15 சொல்லு வந்துடும். அப்ப நாங்கள் என்ன சொல்ல வேணும் இதுக்கு சார்? நான் ஒன்று சொல்றேன் பாருங்க சார். சேதன உரத்தின் மட்டுப்பாட்டினால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைப்பதற்கு சேதனமற்ற வளமாக்கிகளை அரசாங்கம் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்தது. அரசு இறக்குமதி செய்தது, நடவடிக்கை எடுத்து உடையனோடு சொல்லக்கூட. சரி, இதுதானே? சேதன வளமாக்கிகள் இறக்குமதி செய்யப்பட்டது. ஓகே, சரியா? என்ன சேதனமற்ற வளமாக்கிகள், அந்த கனிப்பொருள் இந்த வேளாண் ரசாயனங்கள் அதுக்கு போக தேவையில்லை. சேதன வளமாக்கி மட்டுப்பாட்டினால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கில் அரசு சேதனமற்ற வளமாக்கிகளை இறக்குமதி செய்தது. அற்புதமான பதில். சரிதானே?
அடுத்தது வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் இழப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள். இந்த தடித்த எழுத்துல இருக்கிற சொற்றொடருக்கு நீங்க விளக்கம் எழுத வேணும். இந்த தடித்த எழுத்துல இருக்கிற இந்த பகுதிக்கு நீங்க ஒரு விளக்கம் ஒன்று எழுத வேணும். அப்ப நான் சொல்லுகிறேன், நான் அடிக்கடி இதுக்கு நீங்க இப்படியே இந்த பகுதியை எடுத்து இதுக்கு ஒத்த சொல்லு எழுதுறதோ, வெளிநாட்டு செலாவணி வருவாய்களின் இழப்பு என்றா வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் பணங்கள் குறைவடைந்தமை அல்லது அது தொடர்பாக பாதிப்பு ஏற்பட்டது மற்றும் மக்களுக்கு உணவு கிடைப்பதிலும் உணவை கொள்வது செய்வதிலும் பாதகமான நிலைமை தோன்றியமை என்று சொல்லி எழுதுறதோ? எப்படி எழுத வேணும்? இந்த விடி எதோட தொடர்படுத்த வேணும்? இந்த பந்தியோட பேராகிராஃபோட தொடர்புபடுத்த எழுதணும் சார். பந்தியில இருக்கிற விடயத்தோட தொடர்புபடுத்த வேணும். பந்தியில இருக்கிற விடயம் என்ன? தட்டுப்பாடு. அப்போ சேதன வளமாக்கி தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்ட விளைவுகளில், சேதன வளமாக்கி மட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்ட விளைவுகளில் வெளிநாட்டில் இருந்து பெறப்படுகின்ற வருமானங்கள் பாதிப்படைந்தவை. வெளிநாட்டு வருமானங்கள் அல்லது வெளிநாட்டு நிதி வரவுகளில் பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் மற்றும் மக்களுக்கு தேவையான உணவுகள் கிடைப்பது, அவர்கள் உணவை கொள்வனவு செய்வதற்கான ஆற்றலை கொண்டிருப்பது போன்ற விடயங்களிலும் பாதகமான தன்மை காணப்பட்டதையும் விவரிக்கிறார். இப்போ சேதன வளமாக்கியின் மட்டுப்பாடு காரணமாக அல்லது சேதன வளமாக்கி தடை செய்யப்பட்டதன் காரணமாக வெளிநாட்டில் இருந்து கிடைக்கின்ற வருமானம் சார்ந்த பாதிப்புகளும் மக்கள் உணவை பெறுவதில் ஏற்பட்ட மட்டுப்பாடுகள் அல்லது பாதகமான தன்மை என்பவையும் உள்ளடங்குவதாக குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி எழுதினா சரி. அவர் 5 விஷயத்தை சொல்றார். 5ஐயும் நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஆனால் சேதன வளமாக்கியினுடைய மட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகளில் வெளிநாட்டு வருமானங்களில் ஏற்பட்ட பாதிப்பு அல்லது வெளிநாட்டு நாணயங்களின் கிடைப்பனவு தொடர்பாக ஏற்பட்ட பாதிப்பையும் மக்கள் தமக்கான உணவை பெறுவதில் ஏற்பட்ட பாதகமான நிலைமையும் உள்ளடங்குவதை குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த மாதிரியாக விடைய எழுத வேண்டும். சரி, அப்ப இது ஒரு சின்ன உரைப்பகுதி. ஆனால் பாருங்க, இதுக்குள்ள நாங்கள் 5 பிரச்சனை இருக்குதுன்னா அந்த 5 பிரச்சனைகளோட தொங்குவோமாக இருந்தால் சில பேருக்கு ஒரு ஆசை வரும், இந்த 5ஐயும் சொல்ல வேண்டும். ஆகிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக சேதனமற்ற வளமாக்கிகள் இறக்குமதி செய்யப்பட்டன என்று சொல்ல வலிக்கிற போது அந்த சொற்களுக்குள்ள நிற்காது. அப்ப இந்த சொற்களுக்குள்ள நிற்காவிட்டால் நாங்கள் உடனே ஒரு விளக்கத்தை என்ன சொல்லுகிறோம், அது இயன்ற வரதான சுருக்க சொல்லி இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இதுல உற்பத்தி, வருமானம், இறக்குமதி செலவு, அந்நிய செலாவணி, உணவு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் என்று சொல்லி அவ்வளோத்தையும் சொல்ல வலிக்கிட்டால் அந்த மட்டுப்பாட்டுக்குள்ள நிற்காது. அப்போ நாங்கள் இயன்ற வரை சுருக்கி இருக்கிறோம் என்று சொல்லித்தரப்பட்ட அந்த தியரிக்குள்ள நீங்க போயிடுவீங்க. இப்போ உண்மையில இங்க பிரச்சனைகளை விவரித்தால் அந்த எல்லை கடக்கப்பட்டு விட்டுரும். அப்ப நீங்க அதை பற்றி யோசிக்காமல் எதுக்குள்ள போக வேணும், அதுக்கு வெளியில போய் நின்று கொண்டு பிறகு அந்த எல்லைக்குள்ள அந்த வலையைக்குள்ள சிக்கப்படக்கூடாது. நான் முதலே சொல்லி தந்திருக்கேன், எளிமையாக சில விஷயங்கள், கத்தரி, வாழை, பாகல், புடோல், பீர்க்கு, பசளி, கீரை என்று சொன்னா நீங்க சுருக்கமா மரக்கறிகள் என்று சொல்லுவது போல இங்கேயும் இந்த 5ஐயும் சேர்த்து பிரச்சனைகள் என்று சொல்ற அந்த நுட்பத்தை கையாண்டால் போதுமான. சரி, நாங்கள் அடுத்த உரை பகுதிக்குள்ள போவோம். சரிதானே? அடுத்த பகுதியை பார்ப்போம். அது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வேறு ஒரு அனுபவத்தை பெற்றுத்தருகிற உரை பகுதியாக இருக்கும். அந்த பகுதியை பாருங்க. நானும் நீங்களும் சேர்ந்து இந்த உரை பகுதியையும் வாசிக்கும் பிள்ளைகள். (2020) முதல் காலாண்டு பகுதியில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் தொழில் வாய்ப்பிற்காக புறப்பட்டு சென்றமையின் காரணமாக
2021 முதல் அரை பகுதியில் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக புறப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னே ஆண்டின் தொடர்பான காலப்பகுதியின் 40,581 இருந்து 30,797க்கு 24.1% வீழ்ச்சி அடைந்தது. 2021 முதல் அரை பகுதியில் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கையில் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்ற ஆண்கள் மற்றும் பெண்களின் தொகை முறையே 63.8%க்கும் 36.2%க்கும் பங்களித்தது. அதேவேளை வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்றவர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சியுடன் இசைந்து செல்லும் விதத்தில் 2020 தொடர்பான காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 2021 முதல் அரை பகுதியில் தொழில்சார் நிபுணர்கள் வகை நீங்களாக மிக தேர்ச்சி பெற்ற வகைகளின் கீழ் மத்திய தரம், எழுதுவினைஞர் மற்றும் அதனுடன் தொடர்பானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் வீட்டு பணிப்பெண் வகைகளின் கீழ் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்றவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்தது. சரி, திருப்பி பார்ப்போம். 2020 முதற் காலாண்டு பகுதியில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் தொழில் வாய்ப்பிற்காக புறப்பட்டு சென்றமையின் காரணமாக 2021 முதல் அரை பகுதியில் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக புறப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னைய ஆண்டின் தொடர்பான காலப்பகுதியின் 40,581 30,797க்கு 24.1% வீழ்ச்சி அடைந்தது. 2021 முதல் அரை பகுதியில் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்றவர்களின் மொத்த தொகையில் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்ற ஆண்கள் மற்றும் பெண்களின் தொகை முறையே 63.8%க்கும் 36.2%க்கும் பங்களித்தன. அதேவேளை வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக சென்றவர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சியுடன் இசைந்து செல்லும் விதத்தில் 2020 தொடர்பான காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 2021 முதல் அரை பகுதியில் தொழில்சார் நிபுணர்கள் வகை நீங்களாக மிக தேர்ச்சி பெற்ற வகைகளின் கீழ் மத்திய தரம், எழுதுவினைஞர் மற்றும் அதனுடன் தொடர்பானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் வீட்டு பணிப்பெண் வகைகளின் கீழ் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பிற்காக சென்றவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்தது. என்னுடைய வழமையான கேள்வி, உரையாசிரியர் ஏன் இதை எழுதுகிறார்? என்ன நோக்கம்? ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒப்பிடக்குள்ள 2021 ஆண்டுல வெளிநாட்டுக்கு செல்ற தொகை குறைவடைஞ்சிருக்கு, வீழ்ச்சியை சொல்லிக்கிட்டு. இது சாராம்சம். நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். அந்த சாராம்சம் என்பதற்கும் நோக்கம் என்பதற்கும் இடையில ஒரு என்ன சொல்லுகிற ஒரு இழை வேறுபாடு தான் இருக்கும். ஒரு சின்ன சொல்லுவாங்க மயிரிழையில தப்பிட்டாங்க, அந்த மாதிரியாக ஒரு நுணுக்கமான வேறுபாடு உண்டு. பல பேர் அவருடைய நோக்கம் என்பதை நான் கேட்கிற போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று தான் சொல்ல வரீங்க. என்ன சொல்லுகிறார் என்பது அல்ல, அது சாராம்சம். வேலை வாய்ப்பு குறைவு சொல்றா சார். வேலை வாய்ப்பு குறைவு. திருப்பி சொல்லுங்க பானு. வேலை வாய்ப்பு உள்நாட்டிட வேலை வாய்ப்பு தட்டுப்பாட்டால வெளிநாட்டு வீதம் வெளிநாட்டு போனாங்கன்னு சொல்ற மாதிரி. திருப்பி சொல்லுங்க. உங்களோட மைக்கு கொஞ்சம் மைக்கில் இருந்து கொஞ்சத்துடன் தள்ளி இருந்து சொல்லுங்க. நான் தீவனுக்கு வாய்ப்பு தருகிறேன், பானு சொல்லி முடியட்டும், சொல்லுங்க. உள்நாட்டு வேலை வாய்ப்பு குறை வெளிநாட்டுக்கான போற வீதம் கூடன்னு சொல்றாங்களோ? சரி, பாப்போம். தீவன் சொல்லுங்க.
வெளிநாட்டுல வேலைவாய்ப்பு வீதம் குறைஞ்சிருக்கின்ற மறைமுகமா சொல்ல வர்றார் அவர். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வீதம் குறைஞ்சிருக்குது என்று சொல்லி சரி. அதோட சொல்லுங்க. அவங்க போற வீதம் குறைஞ்சன்ற அடிப்படையாக கொண்டு அவங்க வெளிநாட்டுக்கான அந்த சந்தர்ப்பம் குறை, வெளிநாட்டுல வேலைக்கான சந்தர்ப்பம் குறைன்றதை அவர் கோடிட்டு காட்டிக்கிறார். எல்லா துறைகளோடையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஓகே, விதுஷா கதைங்க. வெளிநாட்டுக்கு போறவர்கள் எண்ணிக்கை வந்து தொழில்சார் நிபுணரை விட மற்ற சாதாரண தொழிலுக்கு போற வேண்டிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்ல வர. குறைஞ்சிருக்குது என்பது சாராம்சம். இந்த உரைப்பகுதியில் அவர் சொல்லுகிற சாராம்சம் அதுதான். சரிதானே? வேற யார் சொல்ல போறீங்க? ரெண்டாயிரத்தி 20ஆம் முதல் காலாண்டு பகுதியில பெரும் எண்ணிக்கையானவர்கள் தொழில் வாய்ப்புக்காக புறப்பட்டு சென்றிருக்கணுமாம். அதோட ஒப்படைக்குள்ள அடுத்த வருஷத்துல தொழில் வாய்ப்புக்காக சென்றவர்கள் குறைவென்று சுட்டி காட்டியிருக்கு. சரி, ஏனஜா அவர் 2020ஆம் ஆண்டோட ஒப்படைக்க 2021ஆம் ஆண்டு தொழில் வாய்ப்புக்கு சென்றவர்கள் குறைவு என்பது அவருடைய கருத்தா நோக்கமா? அந்த 2020ஆம் ஆண்டு பெரும் எண்ணிக்கையானவர்கள் போயிருக்கிறோம், அதோட ஒப்படைக்கல என்று சொல்லி இருக்கிறேன். நான் கேட்டது அது அவருடைய கருத்தா, இந்த உரைப்பகுதி எழுதுகிறவருடைய நோக்கமா? சொல்லுங்க. நாட்டுல தொழில் வாய்ப்பு அதிகரிக்குங்கிறது மறைமுக சொல்லியிருக்கேன். அதாவது தொழில்சார் நிபுணர்கள் தவிர்த்து மற்ற தொழில்களில் தொழில் வாய்ப்பு அதிகரிக்குங்கிறது சொல்லியிருக்கேன். சரி, பரவாயில்லையே, கூட யோசிக்கிறீங்க. டியூட்டன் சரியா பேரை வச்சிருக்கணும் தெரியல, சொல்லுங்க. என்னடா சார், 2020 வந்து அதிகமானவர்கள் போனன்ற காரணமாக 2021 போனாங்க எண்ணிக்கை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சார். 2020லயே போக வேண்டியவனெல்லாம் போயிட்டான், அதால 2021ல அதிகம் பேர் போனதன் காரணமாக பெருமான வெளியேறினால வந்து 2021ல போனாங்க. இது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. வேற ஒரு சகோதரர்கள் வந்தீங்க, தியாகராஜா என்ன பேரப்பா, வந்துட்டு போயிட்டீங்க, மைக்க பண்ணிட்டு வாங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த பங்கு பெற்றல் வீதம் பற்றி சொல்றார் சார். பங்கு பெற்றல் வீதம் பற்றி சொல்லுகிறார். சரி, ஏற்றுக்கொள்ளலாம். ஜுவா சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக போறாக்கிற எண்ணிக்கை குறையல சார். எங்களோட நாட்டுக்கு கிடைக்கிற அந்த அவங்களோட அந்நிய செலாவணி குறையிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஓகே ஓகே, சரி சரி. வேற யார்? சானு. வெளிநாட்டு தொழில் வாய்ப்பின் வீழ்ச்சி 2021 விட ஒப்பிடுகையில் 2020ஆம் ஆண்டில் நாட்டுல பொருளாதார வீழ்ச்சியை காட்டுது. நான் கொஞ்சம் சரியா சொல்றீங்க, கிட்ட வாரீங்கன்னு யோசிச்சா நீங்கள் அப்படியே அங்கேயே இருந்துட்டீங்க மாதிரி. தொழில்சார் நிபுணருக்கு வந்து வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கூடவும் மெட்ராக்களுக்கு குறைவாகவும் இருக்குது. சிவா 2 பேர் ஓட்டுக்கிறீங்க, சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் 2020ல பொருளாதார வீழ்ச்சியில இருந்து நாடு 2021ல கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு சொல்ல வர்றாரு. 2020ல அது அவர் சொல்ல வாரார். சரி, நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். இது என்ன தேவை எழுதுற, என்ன சொல்ல வாரார்ன்றது இல்லை. நான் கேட்கிறேன், இந்த பந்தியை ஏன் எழுதினுங்க? வெளிநாட்டு தொழில் வாய்ப்பின் வீழ்ச்சியை பத்தி சொல்றது. வெளிநாட்டு தொழில் வாய்ப்பினுடைய வீழ்ச்சி எந்த காலப்பகுதியினுடைய வீழ்ச்சியை சொல்றதுக்கு, எதோட எதை சொல்றதுக்கு? 2021 சொல்றதுக்கு இல்ல. ஓம் சார், 2021 சொல்றதுக்கு 2020ஐயும் ஒப்பிட்டு சொல்றார். 2020ஐயும் 2021ஐயும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்ப நோக்கம் என்ன சார்? 2020ல வந்து இந்த மத்திய தரம் எழுத்து வினைஞர் அது மாதிரி தொடர்பான போயிருக்காங்க. 2021ல வந்து தொழில்சார் நிபுணர்கள் அந்த முறை வந்து வீழ்ச்சி அடைஞ்சதால மத்த போனார்கள்ட வீழ்ச்சி வந்து குறைஞ்சி. ஓகே, சரி. இப்ப நான் அவ்வளவு தூரம் ரொம்ப கணக்க யோசிக்க இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், சுலக்ஷன். ஓகே, சுலக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு வாங்க. 2021 முதலரை பகுதியில் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்கு போனவர்கள் எண்ணிக்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சியை சொல்லுகிறார். சரி, அப்ப நான் நினைக்கிறேன், இவற்ற நோக்கம் என்ன? எளிமையாக
ஏடி யாரது பேர் எனக்கு தெரியல, ஏடின்னு தான் போட்டுக்கிறீங்க, சொல்லுங்க. 2020ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டுக்கான இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்றவங்களோட வீதத்தை பத்தி ஒப்பிட்டு பாக்குறது ஒரு நோக்கமா இருக்கு. அவருடைய நோக்கம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பினை 20, 21 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில ஒப்பீடு செய்வது. இதுதான் அவருடைய நோக்கம். சரிதானே? அந்த நோக்கத்தினூடாக அவர் சொல்லுகிற கருத்து எந்த ஆண்டு சிறந்தது, எந்த ஆண்டு சிறந்ததாக இல்லை, அதுக்கான காரணம் என்ன என்பதெல்லாம் அது வேறு. அவருடைய நோக்கம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பில் 2020, 21 ஆண்டுகளினுடைய நிலைமையை ஒப்பீடு செய்வது. இதுதான் நோக்கம். பிள்ளைகள், இந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுல நாங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம்ன்றது உங்களுக்கு புரியுதா? என்ன பக்கம் இப்ப இந்த நான் சொல்ற நோக்கத்தை நீங்கள் உடன்படுகிறீங்களா? முதல்ல அதை சொல்லுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிலைமை தொடர்பில் 2020, 21 ஆண்டுகளை ஒப்பீடு செய்வது, இந்த 2 ஆண்டுகளையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்வதுதான் அவருடைய நோக்கம். கடைசியா ஒரு பிள்ளை அந்த இடத்துக்கு வந்தது. விளங்கி கொள்றீங்களா? நான் சொல்லுகிற விடயம் புரியுதா? சாராம்சம் இல்லை. இப்ப நீங்கள் என்ன சொன்னாலும் 2020 விட 21 குறைவு என்று சொல்லுவதோ, அல்லது 21 விட 20 சிறந்தது என்று சொல்லுவதோ, அது கருத்து. அவர் சொல்லுகிற கருத்து, அது அவருடைய கருத்தின் சாராம்சம் தான் அது. தொழில்சார் நிபுணர்களை தவிர மற்றவர்கள் போறது குறைஞ்சிருக்குது. அப்ப தொழில்சார் நிபுணர்கள் 2020 கூட போயிருக்கணுமா? அது தெரியாது. அப்போ அப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கு. அல்ல ஆண்களை விட பெண்கள் குறைவாக இருந்திருக்கிறார்கள், ஆண்கள் கூடுதலாக போயிருக்கிறார்கள். இது எல்லாம் அதுல சொல்லப்படுகிற கருத்து. அதாவது 2020 நிலைமையோடு ஒப்பிடுகிற போது இங்கே அவர் ஒன்றொண்டா சொல்லி கொண்டு வருகிறார். அதாவது முதல் அரை கால பகுதியில், அது சரிதாரு, முதல் 6 மாத காலப்பகுதியைத்தான் சொல்லுகிறார். 2020 முதல் அரை காலப்பகுதியோடு ஒப்பிடும் போது 2021 காலப்பகுதியில பார்க்கிற போது முதலாவது சொல்லுகிறார், எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. 40,000 இருந்தது, 30,000 குறைஞ்சிருக்குது என்று சொல்றார். அப்ப 40,000க்கு 10,000 அண்ணளவாக, அப்போ 24.1 அண்ணளவில் 25% குறைஞ்சிருக்கு. 4க்கு 1 குறைஞ்சா 40,000க்கு 10,000 குறைஞ்சிருந்தால் 40,000க்கு 30,000 குறைஞ்சிருக்குது. குறைஞ்சிருந்தால் 25% அண்ணளவாக 25% வீழ்ச்சி அடைந்தது. அப்ப இந்த சதவீதம் சொல்லி எண்ணிக்கைன்னு சொல்லி அவர் என்ன சொல்ல வர்றார்? முதலாவது சதவீதத்துல சொன்னாருன்னா, எண்ணிக்கையில சொன்னாருன்னா, அவர் தன்னுடைய கருத்தை நிறுவுவதற்கு அல்ல கருத்தை தெளிவுபட சொல்லுவதற்கு அவர் எண்ணிக்கைகளையும் சதவீதத்தையும் பயன்படுத்துகிறார். ஒரே ஒரு விடயம், 2020 ஒப்பிடும் போது 2021 வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போன ஆட்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. 2வதா என்ன கருத்து சொல்ல வாரார்? ஆண்கள் 2021 போன ஆட்கள்ல ஆண்கள் இந்த 68% பங்கு அதிகமாக இருந்திருக்கு. பெண்களை விட ஆண்களின் பங்கு அதிகமாக இருந்திருக்கு. அது 2வதாக சொல்லுங்க. 3வதா சொல்றார், அப்படி போன ஆட்கள் எண்ணிக்கையில வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது. அதோட சேர்ந்து போற விதமா நாங்க பார்க்க 2020 ஒப்படைக்க 21 முதல் 6 மாத காலப்பகுதியும் இந்த தொழில்சார் நிபுணர்களை விடுங்கோ, அதைய விட்டுட்டு மிச்சம் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேட்டகரி சரிதானே, மிக தேர்ச்சி பெற்றவர்கள், அதுக்கு மத்திய தரம், எழுதுவினைஞர், அதோட தொடர்பானவர்கள், மற்ற தேர்ச்சி பெற்றவர், ஓரளவு தேர்ச்சி பெற்றவர், தேர்ச்சி பெறாதவர், வீட்டு பணிப்பெண், இப்படி வெவ்வேறு கேட்டகரியாக்களை பார்த்தா எல்லா கேட்டகரியும் குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான கருத்தோ. அங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது என்றால் அதுல போன பிறகு எல்லா கேட்டகரிஸும் குறைஞ்சுதான் இருக்கு. இன்னைக்கு இவையை மட்டும் விடுங்கோ, இந்த தொழில் சார் நிபுணர்களை விட்டுங்கோ, மற்ற எல்லாருடைய கேட்டகரிஸும் குறைஞ்சுதான் இருக்கு. அந்த வகையில அவருக்கு குறையத்தான் இருக்கணும். இது அவர் சொல்லுகிற கருத்து. இதை நாங்கள் போய் அவருடைய நோக்கமாக எடுக்கக்கூடாது. நோக்கம் வேற, கருத்து வேற. அவர்கிட்ட நோக்கம் 2 ஆண்டு நிலைமைகளையும் ஒப்பிட்டு ஆராய்வது. இந்த அளவுக்கு எங்கள்கிட்ட நாங்கள் இன்னும் முன்னுக்கு போக வேண்டியது.
2020 21 முதல் அரை ஆண்டு காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிலைமையை ஒப்பீடு செய்வது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. எவ்வாறு ஒப்பீடு செய்திருக்கிறார்? 2020 ஒப்பிடும்போது 2021 வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு பயணித்தவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததோடு அப்படி பயணித்தவர்களில் ஆண்களின் விகிதாசாரம் அதிகமாக இருந்தது. இதுதான் அவர் சொல்ல வருகிற கருத்து. 2020 முதல் அரை பகுதியோடு ஒப்பிடும்போது 2021 வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்ததோடு அவர்களில் ஆண்களின் விகிதாசாரம் அதிகமாக இருந்தது. அதுக்கு பிறகு அந்த தொகை குறைஞ்சதே எல்லா கேட்டகரியிலையும் குறைஞ்சுதான் இருக்குது என்று சொல்லி அவர் விளக்கம் அளிக்கிறார். அது முக்கியமான கருத்து அல்ல, அது பிரதானமான கருத்து அல்ல. உண்மையிலேங்க மிக பிரதானமான கருத்து எண்ணிக்கை குறைஞ்சதுதான். இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். அந்த எண்ணிக்கை குறைந்தது என்பதனுடைய இன்னொரு உபவிரிவாக நாங்கள் எடுக்காம அதை இன்னொரு பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும், இன்னொரு கருத்தாக எடுத்துக்கொள்ள இயலும். அவ்வாறு சென்றவர்களில் ஆண்கள் அதிகமாக இருந்தார். சரிதானே? அதுக்கு பிறகு அந்த முதல் ஆண்டின் எண்ணிக்கையோடு ஒப்படைக்க அடுத்த ஆண்டு எண்ணிக்கை வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரியே எல்லா கேட்டகரியிலையும் ஒரே ஒரு ஆக்களை மட்டும் விட்டுட்டு மற்ற பெரும்பாலும் பல வகையிலேயும் ஆக்களின் எண்ணிக்கை குறைஞ்சுதான் இருக்கு. அது மேல சொல்லப்பட்டது மொத்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்குண்டா பிறகு வகைகளுக்குள்ளேயும் அது குறைஞ்சிருக்கு என்று சொல்லி அதை பார்த்து கொள்ளலாம். அது ஒரு பிரதான கருத்தே இல்லை. சரிதானே? அது மேல சொல்லப்பட்ட கருத்தினுடைய ஒரு வகையான விபரித்தலாக நாங்கள் எடுக்கலாம். அப்ப இப்ப விளங்கிட்டா இதன் சாராம்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம், நோக்கத்தை எப்படி நாங்கள் எழுதுகிறோம். நோக்கம் என்பது ஒருபோதும் சாராம்சத்தை எழுதக்கூடாது. சரிதானே? அவர்கள் கேட்பார்கள். இப்படி 5 கேள்வியை கேட்கிறவர்கள் உண்டு. இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற ஆக்கள் இருக்கிறது. ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள், வாரன். சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். இதில் பாருங்க, அந்த ரெண்டுக்கும் நாங்கள் திரும்ப 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 எல்லா உரைப்பகுதியிலையும் இந்த தெளிவு வார வரைக்கும் நான் இப்படி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன். சில வேளைகளில் மிகவும் தெளிவு பெற்றவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பரவாயில்ல, எனக்கு எல்லாருக்கும் அந்த தெளிவு வர வேணும். சரி, இப்போ இங்கே 2020 முதலரை பகுதியோடு ஒப்பிடும் இடத்து 2021 வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்ததோடு அவர்களில் ஆண்களின் பங்களிப்பு அதிகமாக இருந்தது. சரி, தொழில்சார் நிபுணர்களின் வகை நீங்களாக. தொழில்சார் நிபுணர்களின் வகை நீங்களாக என்பதனுடைய கருத்து என்ன? தொழில்சார் நிபுணர்கள் என்பது கணக்காளர், பொறியியலாளர், விசேட தகமை பெற்ற தொழிற்படையினரான கணக்காளர், பொறியியலாளர் போன்ற வகுதியினர். அந்த மாதிரியாக நீங்க சொல்லலாமே, வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், கணக்காளர்கள் போன்ற வகுதியினர். 2020-21 எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை ஒப்பீடு செய்கின்ற போது கருத்தில் கொள்ளப்படவில்லை என்பதை குறிப்பிடுகிறேன். 2020-21 காலப்பகுதிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட வேறுபாடு தொடர்பாக பேசும்போது வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், கணக்காளர்கள் போன்ற நிபுணத்துவ சேவை சார்ந்த வகுதியினர் பற்றிய விடயம் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அப்ப 2020 முதலரை பகுதியோட 2021 முதலரை பகுதியை ஒப்படைக்க இவை தவிர மிச்ச ஆக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இவையை பற்றி அவர் ஒன்றும் சொல்லல. அப்ப இவையை விட்டுத்தான் அந்த விடயத்தை பேசுகிறார். ஆகவே இவர்கள் தொடர்பில் பேசப்படவில்லை. அல்ல, இவர்கள் தவிர்த்து ஏனைய வகையினர் ஒப்பிட்டு ஆராயப்படுகிறார்கள். விளங்குத 2020-21 முதலரை காலப்பகுதியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள், வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு தொடர்பாக ஒப்பீடு செய்யும் போது இந்த வகையினர், இவர்களை நாங்கள் சொன்னாங்க, பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், கணக்காளர்கள் போன்ற நிபுணத்துவ சேவையை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை
கருத்தில் கொள்ளப்படாமல் ஏனைய விடயங்கள் ஏனைய வகையினர் கருத்தில் கொள்ளப்படுவதை குறிப்பிடுகிறார். இது கொஞ்சம் பந்தி தன்மையாக ஒரு 3 லைன்ல நீங்க எழுதலாம். இதுக்கு சொற்களினுடைய எண்ணிக்கை வரையறுக்கையில் 9 to 13 சொல் என்பது இந்த தடித்து எழுத்திலான சொற்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு வராது. சரி, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்கிற நம்பிக்கையோட அடுத்த உரைப்பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். அதையும் நாங்கள் பார்ப்போம். உலகளாவிய சந்தைகளின் போக்கினை தொடர்ந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட மசகெண்ணெயின் சராசரி விலை 2020 தொடர்பான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட பீப்பாய் ஒன்றிற்கான ஐக்கிய அமெரிக்க டாலர் 45.31 சராசரி இறக்குமதி விலையுடன் ஒப்பிடுகையில் 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் பீப்பாய் ஒன்றிற்கான சராசரி இறக்குமதி விலை ஐக்கிய அமெரிக்க டாலர் 66.96க்கு 47.8% அதிகரித்தது. அதேவேளை உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்பிற்கு பதிலிறுத்தும் விதத்தில் முக்கிய பெட்ரோலிய உற்பத்திகளினதும் உள்நாட்டு விலைகள் 2021 ஜூன் 12 தொடக்க நடைமுறைக்கு வரும் விதத்தில் மேல் நோக்கி சீராக்கம் செய்யப்பட்டிருந்தன. திரும்ப ஒரு வாசிப்போமா? உலகளாவிய சந்தைகளின் போக்கினை தொடர்ந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட மசகெண்ணெயின் சராசரி விலை 2020 தொடர்பான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட பீப்பாய் ஒன்றுக்கான ஐக்கிய அமெரிக்க டாலர் 45.31 சராசரி இறக்குமதி விலையுடன் ஒப்பிடுகையில் 2021 ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் பீப்பாய் ஒன்றிற்கான சராசரி இறக்குமதி விலை ஐக்கிய அமெரிக்க டாலர் 66.96க்கு 47.8% அதிகரித்தது. அதேவேளை உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்புக்கு பதிலிறுத்தும் விதத்தில் முக்கிய பெட்ரோலிய உற்பத்திகளதும் உள்நாட்டு விலைகள் 2021 ஜூன் 12 தொடக்கம் நடைமுறைக்கு வரும் விதத்தில் மேல் நோக்கி சீராக்கம் செய்யப்பட்டிருந்தன. பழமையான கேள்வி, எழுதியவருடைய நோக்கம் சார் சொல்லுங்க. 2020-2021 காலப்பகுதியை ஒப்பீடு செய்து மசகு எண்ணெயின் இறக்குமதி விலை தொடர்பான கருத்தை முன்வைத்தல். 2021 காலப்பகுதியின் மசகெண்ணெய் விலைகளை ஒப்பீடு செய்வது பொருத்தமாக இருக்கு, பெருமளவுக்கு பொருத்தமாக இருக்கு. சரி, வேற யாராவது? ரெண்டாயிரத்தி 2021 பெட்ரோலிய உற்பத்திகளினால உள்நாட்டு விலைகள் அதிகரிச்சிருக்குது. அதுக்கு காரணத்தை சொல்றதுக்காக சொல்றாங்க உலகளாவிய சந்தை போக்க சொல்லி. பேர் சொல்லுங்க. சஜா. ஓகே, ஞாபகத்தில் வச்சு கொள்ளுகிறேன். வேற யாரும்? 2020-21 உலகளாவிய சந்தையில பெட்ரோலிய பொருட்களுக்கான விலை மாற்றத்தால உள்நாட்டுல 2021 பெட்ரோல் உற்பத்திக்கான விலை அதிகரிக்கப்படுது. சரி, அனுசியா. மசகெண்ணின் விலையை 2020-21 ஒப்பீடு செய்து அந்த விலை அதிகரிப்பதற்குரிய சீராக்கம் செய்ய. சரி, பிரணாப். 2021 மேல் நோக்கிய விலை சீராக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் 2020 விட 2021 ஏற்பட்ட உலக சந்தையில் ஏற்பட்ட விலை அதிகரிப்பு. சாராம்சமா நோக்கமா? சாராம்சமா இருக்கு. குகரூபன், ஜி குகரூபன்.
சொல்லுங்க. என்னன்னா சார் 2021 ஜூன் 12 வந்து பெட்ரோலிய விலை அதிகரிப்புக்கான காரணத்தை சொல்ல முன் வர்றார். இதுதான் 3 பிள்ளைகள் சொன்னாங்க. 2ஆவதா சொன்ன சகோதரி சஜா அவங்களும் இதைத்தான் சொன்னாங்க. நான் குறித்து வச்சுக் கொள்றேன் என்று சொன்னேன். என்றால் இன்னும் வேற யார் வருகிறாங்க இங்க 2 ஆண்டு காலப்பகுதியை ஒப்பிடுவது அவருடைய நோக்கம் இல்லை. நாங்கள் மேல முதலாவது உரைப்பகுதியை பார்த்துட்டு நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன். ஒரு வினாத்தாள சில வேளை முழுமையாக தயாரித்து போட்டு அந்த வினாத்தாளை கைவிடுகிறது கூட உண்டு. இப்போ முதலாவதுல நாங்கள் ஒரு திறனை பெற்றுக்கொண்டோம் முதலாவது உரைப்பகுதியில் என்றால் அதே விதமாக தோற்றமளிக்கிற ஆனால் அப்படி இல்லாத ஒரு உரைப்பகுதியை இந்த வினாவில் போட்டிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இந்த 2020 காலப்பகுதியில் வெளிநாட்டுக்கு போனவர்கள் தொடர்பான இந்த உரைப்பகுதியை பார்த்து அதில் எங்களுக்கு என்ன திறன் வந்ததுன்னு சொல்லி கதைச்சு முடிய அதே மாதிரியான தோற்றம் தரக்கூடிய இன்னொரு உரைப்பகுதியை போடுறோம். ஆனால் அங்க உரையாசிரியருடைய நோக்கமும் இந்த உரைப்பகுதியில உரையாசிரியருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கு. இதுல அதுதான் ஒப்பீடு. 2020-21 வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிலைமைகளை ஒப்பீடு செய்வது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த உரைப்பகுதியில அவருடைய நோக்கம் இந்த உரையாசிரியருடைய நோக்கம் ரெண்டும் ஒரே உரையாசிரியராக இருக்க வேணும் இல்லை தானே? சரிதானே? இது 2020-21 காலப்பகுதிகளில் பெட்ரோலிய விலைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை ஒப்பீடு செய்வது அவருடைய நோக்கம் இல்லை. 2021 பெட்ரோலிய விலைகள் மேல் நோக்கி சீராக்கம் செய்யப்பட்டன. என்ன பெட்ரோலிய விலைகள் மேல் நோக்கி சீராக்கம் செய்யப்பட்டன? அதன் விளக்கம் என்ன? உள்நாட்டு பெட்ரோலிய விலை அதிகரிப்புக்கான நியாயப்பாட்டை எடுத்துரைப்பது. அதுதான் அவற்றை நோக்கம். 2021 உள்நாட்டில் பெட்ரோலிய விலை அதிகரிக்கப்பட்டமைக்கான நியாயத்தை எடுத்து ஓதுவது. விளங்குதா? இது இப்படி ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு உங்கள்ட்ட எப்படி கேட்பாங்கண்டா 4 கூற்றுக்களை தருவார். இப்படி உரைப்பகுதி ஒன்றும் கேட்க மாட்டார். உரை ஆசிரியருடைய நோக்கம் என்ன அப்படி எல்லாம் கேட்க மாட்டார். சரிதானே? இவ்வுரைப்பகுதி 2020-2021 பெட்ரோலிய விலைகளை ஒப்பீடு செய்கிறது. 2020-2021 பெட்ரோலிய விலைகளை ஒப்பீடு செய்கிறது. உலக சந்தை விலைகளின் காரணமாக உள்நாட்டு விலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கான தொடர்பை எடுத்து விளக்குகிறது. உலக சந்தை மசகெண்ணெய் விலைகளின் மாற்றத்துக்கு பதிலிருக்கும் விதத்தில் உள்நாட்டில் விலைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. உள்நாட்டு விலை சீராக்கத்துக்கான நியாயப்பாட்டினை எடுத்து விளக்குகிறது. இப்படி போடுவார்கள். எங்களுக்கு 4 சரியான கூற்று. இந்த உரைப்பகுதி 4 விஷயத்தையும் சொல்லுது. 2020-21 ஒப்பீடு செய்யுது. சரிதானே? ஒப்பீடு செய்யுது. உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளுக்கு பதிலிருத்தும் விதத்தில் பதிலிருக்கிறேன்டா அதுக்கு ரியாக்ட் பண்றது. சரிதானே? அதற்கு பதிலிருத்தும் விதத்தில் உள்நாட்டு விலைகள்ல சீராக்கம் செய்யப்படுகிறது. அதுவும் சரி. அதுல மாற்றம் இருக்கா? இல்லை. சரிதானே? அப்போ 2020 ஒப்படைக்க 2021 உலக சந்தையில் மசகெண்ணெய் விலைகளில் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டதை சுட்டி காட்டுது. எல்லாம் சரி. ஆனால் சரியான கூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இதனுடைய நோக்கத்துக்குள்ள போகணும். நோக்கம் என்கிறது நான் திரும்ப சொல்லுகிறேன், சாராம்சம் இல்லை. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்றது சாதாரணமா சொல்லி போட்டு போகலாம். நீங்க பிளவிடாம இருக்கவன். சரி, 70 புள்ளிகளை கிரகித்தல்ல பெருக வேணுமெண்டா இந்த அளவுக்கு ஒரு திறன் இருந்தா தான் 80-90 எல்லாம் கனவு. சரியா? மொழி படிச்சுட்டு போய் செய்ய இயலாது. அப்ப இங்க 2021 ஜூன் 12ஆம் தேதி, அந்த 12ஆம் தேதி எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல தேவையில்லை. உண்மையில 12ஆம் தேதி விலை அதிகரிக்கப்பட்டதை நியாயப்படுத்துவது அவருடைய நோக்கமா. என்ன நியாயம் சொல்றார்? உலகளாவிய சந்தையில விலையேற்றத்தை மசகெண்ணெய்க்கான விலை அதிகரிச்சதுனாலதான் 2020 ஒப்பிடும்போது 2021 உலக சந்தையில் மசகெண்ணெய் விலை அதிகரித்ததால் உள்நாட்டில் பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்கப்பட்டன. இது முடியும்.
இதான் நியாயம். அவர் சொல்ல போற நியாயம். உள்நாட்டில் பெட்ரோலிய விலைகள் அதிகரித்தது. அதுக்கான காரணம் 2020 ஜனவரி செப்டம்பர் காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது 2021 அதே காலப்பகுதியில் உலக சந்தை மசகு எண்ணெய் விலைகளின் அதிகரிப்பு காரணமாக உள்ளூர் பெட்ரோலிய பொருட்களின் விலைகள், உள்ளூரிலும் பெட்ரோலிய விலைகள் என்று கொள்ளலாம், சரிதானே, அதிகரிக்கப்பட்டன. உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்புக்கு பதில் இருத்தும் விதத்தில் என்று தடிச்ச இடத்துல தரப்பட்டதுக்கு பொருள் விளக்கம் யார் சொல்ல போறீங்க? நான் வளமையா பொருள் விளக்கம் உங்கள்கிட்ட கேட்காம நாளையே சொல்லி கொண்டு வார். இப்ப நீங்க சொல்லுங்க. உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்புக்கு பதில் இருத்தும் விதத்தில். சரியா சொல்லுங்க. நீங்க சரியான ஆன்சர் சொன்னது நான் உங்களை பாராட்ட இல்லை, கோபிச்சு கொள்ளக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டு பிடிச்சது, மற்றாக்களும் சொல்லட்டுமே. சரி, இப்ப சொல்லுங்க. உலகளாவிய மசகெண்ணெய் விலைகளின் அதிகரிப்பிற்கு பதிலிருக்கும் விதத்தில் என்பதனால் கருதுவதாவது, உலக எரிபொருள் சந்தையில் ஏற்பட்ட விலையேற்றமானது உள்நாட்டு பெட்ரோலிய உற்பத்திகளிலும் விலையேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமையை விளக்குகிறது. அதான் ஏன்னா உள்நாட்டில விலை சீராக்கம் செய்யப்பட்டது. உள்நாட்டில் விலை அதிகரிப்பு செய்யப்பட்டமைக்கான காரணமாக உலக சந்தையின் பெட்ரோலிய விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு அமைந்தது. இதற்கு காரணமாக அது அமைந்தது என்பதை விளங்கப்படுத்துறதாக இருக்கு. அழகான விட. சரி, அடுத்த பகுதிக்குள்ள போவோம். நாங்கள் முடிஞ்சால் இன்றைக்கு இந்த உரைப்பகுதியை நிறைவு செய்து போட்டு இந்த வினாத்தாளை நிறைவு செய்கிறது தான் நல்லது. கொஞ்சம் வேகமா போகிறது. சரியா? சரி, மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்திட்டங்கள் தற்போதுள்ள வீதி வலையமைப்பினை மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமன்றி புதிய உட்கட்டமைப்பினையும் நிர்மாணிப்பதனையும் நோக்காக கொண்டிருந்தன. அதுல கொண்டிருந்தன என்பதுல என்னென்னாவுக்கு குற்று இல்லை, நீங்க இருக்கிறதாக நினைச்சு கொள்ளுங்க. கொண்டிருந்தன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாட்டில் உள்ள முக்கிய செயற்திட்டங்கள் ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு செயற்திட்டம், தெற்கு வீதி இணைப்பு செயற்திட்டம், துறைமுக அணுகல் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை செயற்திட்டம் மற்றும் புதிய கழனிப்பால செயற்திட்டம் என்பவற்றை உள்ளடக்கி உள்ளன. இச்செயற்திட்டங்களின் நிறைவானது நெரிசலினை ஒழித்தல் மற்றும் போக்குவரத்து செலவினங்களில் குறைப்பு என்பவற்றுக்கு வழிவகுத்து, இத்துடன் குறிப்பாக பொது போக்குவரத்து முறைமையில் அதே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் அததே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் பொருளாதாரம் முழுவதிலும் உற்பத்தி திறன் மேம்பாடுகளினை ஏற்படுத்தும். மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்திட்டங்கள் தற்போதுள்ள வீதி வலையமைப்பினை மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமின்றி புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் நோக்காக கொண்டிருந்தன. புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதை நோக்காக கொண்டிருந்தன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாட்டில் உள்ள முக்கிய செயற்திட்டங்கள் ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு செயற்திட்டம், தெற்கு வீதி இணைப்பு செயற்திட்டம், துறைமுக அணுகல் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை செயற்திட்டம் மற்றும் புதிய கழனிப்பால செயற்திட்டம் என்பவற்றை உள்ளடக்கி உள்ளன. இச்செயற்திட்டங்களின் நிறைவானது நெரிசலினை ஒழித்தல் மற்றும் போக்குவரத்து செலவினங்களில் குறைப்பு என்பவற்றுக்கு வழிவகுத்து, இத்துடன் குறிப்பாக பொது போக்குவரத்து முறைமையில் அததே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் பொருளாதாரம் முழுவதிலும் உற்பத்தி திறன் மேம்பாடுகளினை ஏற்படுத்தும். மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்திட்டங்கள் தற்போதுள்ள வீதி வலையமைப்பினை மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமன்றி புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் நோக்காக கொண்டிருந்தன. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாட்டில் உள்ள முக்கிய செயற்திட்டங்கள் ஒருங்கிணைந்த வீதி முதலீட்டு செயற்திட்டம், தெற்கு வீதி இணைப்பு செயற்திட்டம், துறைமுக அணுகல் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலை செயற்திட்டம் மற்றும் புதிய கழனிப்பால செயற்திட்டம் என்பவற்றை உள்ளடக்கியுள்ளன. இச்செயற்திட்டங்களின் நிறைவானது நெரிசலினை ஒழித்தல், போக்குவரத்து செலவினங்களில் குறைப்பு என்பவற்றிற்கு வழிவகுத்து, இத்துடன் குறிப்பாக பொது போக்குவரத்து முறைமையில் அததே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால்
பொருளாதாரம் முழுவதிலும் உற்பத்தி திறன் மேம்பாடுகளினை ஏற்படுத்தும். ஏன் எழுதினவர்? வலிமையான கேள்வி. சுபாஜினி. ஓகே, கரணி எடுத்த பிறகு கதைக்கு வாரீங்க, சொல்லுங்க. வீதி அபிவிருத்தி திட்டம் போக்குவரத்து செலவினங்கள்ல குறைப்பு ஏற்படுத்துவதோட பொருளாதார உற்பத்தியையும் மேம்படுத்தும். இது சாராம்சமா நோக்கமா? இது நோக்கம் நினைக்கிறேன். நோக்கம். அப்ப சாராம்சம் சொல்லுங்க. சாராம்சம் இது சாராம்சம் சார். நோக்கம் வந்து நோக்கம் அந்த வீதி அபிவிருத்தி செயற்திட்டத்தை மேற்கொள்ள வேணும் என்றதான் சொல்றது. ஓகே, யாதவன் கதைங்க. பொருளாதார உற்பத்தி திறன் மேம்பாட்டுக்கு வீதி அபிவிருத்தியின் முக்கியத்துவம். வீதி அபிவிருத்தியினுடைய முக்கியத்துவத்தை பேசுவது. ஓகே, பரவாயில்லை. அகிலா? வீதி அபிவிருத்தியினுடைய முக்கியத்துவத்தை பேசுவதன் மூலமாக பொருளாதாரம் முழுவதும் இவ்வாறு அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஓகே, சிஃப்ராஸ்? உற்பத்தி திறன் மேம்பாட்டுக்காக பல்வேறு வீதி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படணுங்கிறது தான் நோக்கம் சார். அவர் நோக்கம். தீபன், எஸ்பி? தீபன் பேசுங்க. ஓம் சஜா சொல்லுங்க. வீதி அதிகார சபையில திட்டங்கள் பற்றி வெளிப்படுத்தும். ஓகே, சஜா சொல்லுங்க. தீவனுடையது சரி. அடுத்தது, வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால முன்னெடுக்கப்படுற செயற்பாடு எவ்வாறு பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது? அதாவது வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களினுடைய விளைவுகளை பேசுவது. நியூட்டன்? பொருளாதார உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கு போக்குவரத்து முறையின் செயற்பாடுகளை பற்றி சொல்றது. ஈவன் என்ற சொல்ல வாரீங்க, திருப்பி சொல்லுங்க. சுபாஜினி? பொருளாதார உற்பத்தி திறனை மேம்படுத்தணும்டா இந்த அபிவிருத்தி செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒன்றுன்றதுதான் அவற்றை நோக்கமா இருக்கு. வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளினுடைய விளைவுகள் அல்லது தாக்கம். பிரணாப்? வீதி அபிவிருத்தியில உட்கட்டமைப்புல செய்யற அபிவிருத்தியால பொருளாதாரம் மேம்படும் சார். பொருளாதாரம் மேம்படும். ஓகே, யதுர்சியா? பொருளாதார அபிவிருத்திக்கு உட்கட்டமைப்பின் பங்களிப்பு சார். சகி வந்துட்டு சார். இந்த வீதி செயற்திட்டத்தால என்ன பிரயோசனம் ஏற்படுத்தப்படும் என்று சொல்றாரு. என்னென்றால் வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களினால எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேறுகளை பேசுவது அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகளை பேசுவது அவருடைய நோக்கம். இது வரும், அது வரும், இப்படி வரும், அப்படி வரும் என்று சொல்லிட்டோம் என்றால் அது அதனுடைய சாராம்சமா போயிடும். சரிதானே? வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களினால் எதிர்பார்க்கப்படும் விளைவுகள், அதனுடைய விளைவுகளை பேசுகிறார் என்பதை விட எதிர்பார்க்கும் விளைவுகளை பேசுவது அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகளை கூறுவது அவருடைய நோக்கம். சரியா? இதுக்குள்ள பல்வேறு கேள்விகள் இருக்குது. தற்போதுள்ள வீதி வலையமைப்பின் மேம்பாட்டின் விசேட அம்சமாக கூறக்கூடியது என்ன? தற்போதுள்ள வீதி வலையமைப்பு மேம்பாடு அல்ல வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களின் விசேட அம்சமாக கூறக்கூடியது என்ன? புதிய உட்கட்டமைப்பு நிர்மாணிக்கிறது. தற்போதுள்ள வீதியை மேம்படுத்துவது, புனரமைப்பதை மட்டுமல்ல, புதிய உட்கட்டமைப்பு நிர்மாணிப்பதையும் அது நோக்காக கொண்டிருக்கிறது. அது அதனுடைய விசேட அம்சம். இப்படிதான் நாங்க பந்தியை தந்துட்டு கேள்வி கேட்பாங்க. சரிதான். ஆனா இது முதலாவது கேள்வியாக கேட்க மாட்டார்கள், 5வது கேள்வியாக தான் கேட்பீங்க. 5 கேள்வி கேட்கறதாக இருந்தா கொஞ்சம் பெரிய பந்தியை தருவினம். நீங்க ஒழுங்குல விட எழுதுற மாதிரி கேட்க மாட்டோம். இந்த கேள்வியை 5வதாக அல்ல 4வதாக போடுவார்கள். சரிதானே? தற்போது மேற்கொள்ளப்படும்
வீதி மேம்பாட்டு செயற்திட்டங்களின் விசேட அம்சமாக உரையாசிரியர் கூறுவது தற்போதான வீதி வலையமைப்பை மேம்படுத்துவது புனரமைப்பதை மட்டுமல்லாமல் புதிய உட்கட்டமைப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் எத்தனை திட்டங்களை உரையாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார்? 4 ஓம் சார் திட்டங்களை சுட்டிக்காட்டுகிறார். 4 எழுதக்கூடாது, சரிதானே? 4 திட்டங்களை சுட்டிக்காட்டுகிறார் என்று எழுதணும். உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா கீழே அவ்வாறு சுட்டிக்காட்டப்படும் திட்டங்கள் என்று சொல்லி அதை இப்படி எழுதியுள்ள. ஆனால் எத்தனை திட்டங்களை சுட்டிக்காட்டுகிறார் என்றால் முதல் அதுக்கு இப்படி எழுதணும். 4 திட்டங்களை சுட்டிக்காட்டுகிறார். இந்த 4 எழுதி ஆகிய 4 திட்டங்களை சுட்டிக்காட்டுகிறார் என்று இப்படி எழுதக்கூடாது, சரியா? சரி, இந்த திட்டங்களின் நிறைவினால ஏற்படத்தக்க நன்மைகளாக உரையாசிரியர் எத்தனை விடயங்களை சொல்லுகிறார்? 2 விடயங்களை சொல்றார். 2 விடயங்களா? 3 சார். நெரிசலை போக்குவரத்து செலவின குறைப்பு மற்றது பொருளாதார உற்பத்தி மேம்பாடு. 4 விடயமா? அந்த 4 சொல்லுங்க. யார் 4 சொன்னது? நெரிசலினை ஒழித்தல், போக்குவரத்து செலவின குறைப்பு, பொது போக்குவரத்து முறைமை அதே நேர மேம்படுத்தப்படாது. பொது போக்குவரத்து முறைமை அதே நேர மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் பொருளாதார மூலம் உற்பத்தி திறன் மேம்பாடு ஏற்படுத்தும். அதே நேர மேம்பாடு உரிய முறையில தேவையான நேரத்துல உரிய அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்படுமாக இருந்தால் என்ன, அதே நேரம் அல்ல, அதே நேரம் மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால். உண்மையில இங்க அவர் சுட்டி காட்டுகிறது இதனுடைய இறுதி விளைவாக ஒன்றைத்தான் சொல்லுகிறேன். ஏன்னா பொருளாதாரத்துல உற்பத்தி திறன் மேம்பாடு ஏற்படும். அந்த பொருளாதாரத்துல உற்பத்தி திறன் மேம்பாட்டை ஏற்படுத்துகின்ற வீதி அபிவிருத்தி செய்யப்படுவதன் உடனடி விளைவுகளாக 2 விடயத்தை சொல்லுகிறேன். வீதி வலையமைப்பினுடைய விருத்தியினால ஏற்படக்கூடிய உடனடி விளைவுகளாக 2 விளைவுகளை சொல்லுகிறார். என்ன 2 விளைவுகளை சொல்லுகிறார்? நெரிசலினை குறைத்தல், போக்குவரத்து நெரிசலையும் செலவையும் குறைத்தல். 2 விஷயம் சொல்லப்படுது. போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும், இந்த டிராபிக் பிரச்சனை இல்லாம போகும். 2வது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைவே போட்ட உடனே அதிவேக நெடுஞ்சாலை போட்ட உடனே அந்த டிராபிக் குறைஞ்சு போயிட்டு, சரியா? 2வது என்ன சொல்றாங்க? செலவு குறைப்பு. நாங்க 300 ரூபா கொடுக்குறோம் தானே என்று யோசிக்க கூடாது. ஹைவே போட்ட உடனே அந்த வேகமாக வாகனங்கள் பயணிப்பதன் காரணமாக அந்த நெரிசல்ல நின்று 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 அதிகமான எரிபொருளை விரயம் செய்வதை விட அவர்களுக்கு இந்த அதிவேக நெடுஞ்சாலையில வருகிற போது லாபம் கூட, விரைவாக வரலாம், நெரிசல் இல்லை, சரிதானே? அப்ப விரைவாக வருவது நெரிசல் இல்லை என்றது ஒரே விடயம். 2வது, அவர்களுக்கு எரிபொருள் சார்ந்த சிக்கனங்கள் ஏற்படும், செலவு குறைவாக இருக்கும். இது உடனடியாக ஏற்படுகிற விளைவு. இதனால ஏற்படுகிற இப்படி அவ்வப்போது நீங்கள் தேவைக்கு ஏற்றபடி டெவலப்மெண்ட் செய்து கொண்டிருந்தால் இறுதி விளைவு என்ன? பொருளாதார உற்பத்தி திறன் மேம்படும். சரி, இப்ப பிரதானமான கருத்து என்ன இந்த உரைப்பகுதியின்? அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படும் செயற்றிட்டங்களினூடாக பொது போக்குவரத்து முறைமையில் நெரிசலினை குறைத்தல், போக்குவரத்து செலவு குறைத்தலினூடாக பொருளாதார உற்பத்தி திறன் மேம்பாடடையும். ஆனா அதிகமான சொல் இருக்குது அதுல சார். அந்த இடையில இருக்கிறத குறைச்சது டிரெக்டா பொருளாதார உற்பத்தி திறன் மேம்பாட்டுக்கே போகலாம் சார். இதனூடாக வருதுன்றதை பார்க்க டிரெக்டாவே போகலாம். அதுக்கு குறைத்து பொருளாதார உற்பத்தி திறன் மேம்பாட்டை ஏற்படுத்தும் என்று எழுதினாலும் பரவாயில்லை. அப்ப என்னென்றால் தற்போதைய வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் போக்குவரத்து நெரிசலையும் செலவையும் குறைத்து, ஏன் திருப்பி போக்குவரத்து நெரிசலினையும் போக்குவரத்து செலவினையும் என்றெல்லாம் சொல்லுவான். போக்குவரத்து நெரிசலையும் செலவினையும் குறைத்து
பொருளாதாரத்தின் உற்பத்தி திறன் மேம்பாடுகளை ஏற்படுத்தும். எழுதுவோமா அப்படி? சரியா? தற்போதைய வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள், தற்போதைய வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்கள் போக்குவரத்து நெரிசலையும் செலவினையும் குறைத்து உற்பத்தி மேம்பாட்டை ஏற்படுத்தும். 13 வருதா? சொல்லு. ஓகே. அப்ப நாங்கள் இப்படி 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 இவ்வளவு தூரம் பயிற்சி செய்து கொண்டு வருகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். இல்லை என்றால் இப்ப இந்த இடத்துல ஒரு நுட்பம் உண்டு. இந்த போக்குவரத்து செலவு போக்குவரத்து நெரிசல் தானே, அப்போ ரெண்டும் குறைகிறது தானே சொல்றாங்க. அப்போ போக்குவரத்து நெரிசலையும் செலவையும் குறைத்து, ஏண்டா குறைத்து அதனூடாக குறைத்து என்றே சொல்லிவிடுவோமே, குறைத்து பொருளாதார உற்பத்தி திறனை மேம்படுத்தும், பொருளாதாரத்தின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் என்பதாக எழுதலாம். சரி, இங்க மேம்படுத்துவதனையும் புனரமைப்பதனையும் மாத்திரமன்றி புதிய உட்கட்டமைப்பினை நிர்மாணிப்பதனையும் என்பதனுடைய விளக்கம் எப்படி எழுத போறீங்க? எப்படி விளக்கம் எழுத போறீங்க? திருப்பி சொல்லுங்கம்மா. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்படுகின்ற வீதி அபிவிருத்தி திட்டங்களின் கவனிங்க, உங்களுடைய சவுண்ட் திட்டங்களானவை சரி. என்னமோ நீங்க பேசுகிற போது சவுண்ட் வரையில நான் உங்களோட மெக்க எடுத்துட்டேன், கவனிங்க. ஏதோ உங்களுடைய நான் நினைக்கிறேன் நெட்வொர்க்கில் ஒரு பிரச்சனையா இருக்கும். இப்போ இங்க தற்போதைய வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களின் விசேட தன்மையினை குறிப்பதற்கு பயன்படுகிறது. எப்படி? தற்போதைய வீதி வலையமைப்பு செயற்திட்டங்கள் ஏற்கனவே இருப்பவற்றை சீரமைப்பதற்கு மேலதிகமாக புதிய கட்டமைப்புகளையும் கொண்டுள்ளன என்பதை விவரிக்கிறார். சரிதானே? அப்போ நாங்கள் இப்படி சொல்லலாம், தற்போதைய வீதி அபிவிருத்தி செயற்திட்டங்களின் விசேட தன்மையினை விவரிப்பதற்கு பயன்படுகிறது. இருக்கும் வீதிகளை சீரமைப்பதற்கு மேலதிகமாக புதிய நிர்மாணங்களும் அல்லது புதிய வீதிகள் அமைக்கப்படுவதனையும் சுட்டி காட்டுகிறார். இந்த மாதிரியாக அந்த விளக்கம் எழுதலாம். சரியா? அன்றைக்கு பிள்ளைகளுக்கு பிரேக் ஒன்றும் விட இல்லை, கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன்னு. சரி, பரவாயில்ல, ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு 9:15 9:20 மட்டும் கதைப்போம், இதை முடிச்சிடுவோம். ஒரு சின்ன பிரேக் முடிய உங்களுக்கான ஒரு விசேட அறிவித்தலும் ஒன்று சொல்லுவேன், அது முடிய கதைச்சு கொள்ளுவோம். சரி, நான் தொடர்ந்து 2 உரைப்பகுதிகள் இருக்குது, அதை சுருக்கமாக பேசி உங்கள்கிட்ட இந்த வினாக்களை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து வினாக்களை அலசி ஆராய்ந்து விடைகளை கேட்காமல் நான் மேலோட்டமாக இதை வாசித்து இந்த 2 உரைப்பகுதிக்கு உடைய விடைகளை சொல்லி விடுகிறேன். உங்களுடைய எண்ணப்போக்கோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்க. COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய 3ஆம் நிலை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த போதும் இணையவழி தளங்களினூடாக கல்விசார் நடவடிக்கைகள் தொடரப்பட்டன. இணையவழி கல்வி தளங்களினதும் கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்களதும் அறிமுகத்துக்கு மத்தியில் குறைந்த வருமானம் மட்டும் மாணவர்களின் கல்விசார் செயற்பாடுகள், குறைவான தொலைத்தொடர்பூட்டல் பணிகளை கொண்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் பொதுவாக விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை அனுபவித்திருக்க கூடும். திருப்பியும் வாசிக்கிறேன். COVID-19 உலகளாவிய நோய் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூக உட்கட்டமைப்பில் இன்னும் ஒரு முக்கிய அம்சமாக கல்வித்துறை காணப்படுகிறது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய 3ஆம் நிலை கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த போதும் இணையவழி தளங்களினூடாக கல்விசார் நடவடிக்கைகள் தொடரப்பட்டன. இணையவழி கல்வி
தளங்களதும் கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்களதும் அறிமுகத்துக்கு மத்தியிலும் குறைந்த வருமானம் ஈட்டும் மாணவர்களின் கல்விசார் செயற்பாடுகள், குறைவான தொலைத்தொடர்பூட்டல் பணிகளை கொண்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் பொதுவாக விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை அனுபவித்திருக்கக்கூடும். இங்க முக்கியமாக உரையாசிரியருடைய நோக்கம் COVID-19 கல்வித்துறையின் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை பேசுவது. COVID-19 கல்வித்துறையின் மீது ஏற்பட்ட தாக்கத்தை பேசுவது. COVID-19 காரணமாக கல்வித்துறையில் என்ன தாக்கம் ஏற்பட்டது என்று அவர் சொல்லுகிறார் என்றால், மேலே கல்வித்துறை பாதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார், அவ்வளவுதான். மேலே இருக்கிற 2 லைன்லையும் COVID-19 காரணமாக கல்வித்துறை பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்பு என்னென்று கீழே விளங்கப்படுத்துகிறார். பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், மற்றது 3ஆம் நிலை கல்வி என்றது ஏனைய பட்டம் வழங்குகின்ற அல்லது உயர்நிலை கல்விகளை வழங்குகிற நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தாலும் ஆன்லைன் எஜுகேஷன் இணைய தளங்களின் ஊடாக இந்த Zoom அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த காலப்பகுதியில் தான். சரிதானே? கொரோனா வந்த வரங்களில் ஒன்று Zoom. அப்போ இப்படி அறிமுகத்துக்கு செய்திருக்கிறாங்க. ஆனால் பின்தங்கிய குழுமத்தினர் பாதிக்கப்பட்டார்கள். பின்தங்கிய குழுமத்தினர் என்றால் குறைந்த வருமானம் பெறும் மாணவர்கள், குறைவான கம்யூனிகேஷன் அல்லது டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் உள்ள பிரதேசங்கள். இப்போ மலையக பிரதேசங்கள் எல்லாம் பல பிள்ளைகள் மரங்கள் ஏறி இருந்தெல்லாம் படித்தாங்களாம். இங்கேயும் நெட்வொர்க் இல்லாதார்கள் சில இடங்களுக்கு இப்போவுமே அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அவர்கள் குறிப்பாக மலையகத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில், அப்போ குறைவான தொலைத்தொடர்பு பணிகள், தொலைத்தொடர்பு சேவைகள் கிடைக்கிற இடங்கள்ல அந்த பிரதேசங்களை சேர்ந்த மாணவர்கள், குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு டெலிஃபோனோ கம்ப்யூட்டரோ இல்லை, அந்த காலப்பகுதியில் அதை வாங்கவும் முடியாமல் இருந்தது. அப்போ குறைந்த வருமானம் உள்ள மாணவர்கள், குறைவான தொலைத்தொடர்பு வலையமைப்பு கொண்ட பிரதேசத்தில் உள்ளவர்கள், விசேட தேவை உள்ளவர்கள், ஆசிரியர்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டிய முன்பள்ளி பிள்ளைகள், ஆரம்ப பள்ளி மாணவர்கள், இப்படியாக அதாவது ஏற்கனவே முன்னேறியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கையில் கல்வித்துறையில மிகவும் முன்னேற்றம் அடைந்தவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். சரிதானே? பின்தங்கிய பிரிவினர் பாதிப்படைந்தார்கள். அப்ப நாங்கள் COVID-19 கல்வித்துறை மீது ஏற்படுத்திய பாதிப்பை சொல்லுவது இவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அப்ப COVID-19 நேரடி கல்வி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு இணையவழி கல்வி நடைபெற்ற போதிலும் பின்தங்கிய வகுப்பினர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டார்கள். விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் பொதுவாக விசேட ஆசிரிய கவனம் தேவைப்படும் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் என்று குறிப்பிடுவது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளின் போது விசேடமாக அவதானிக்க வேண்டிய அல்லது ஆசிரியரால் அதிக அளவில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய தரப்பினர் இணையவழி கல்வி நடவடிக்கைகளின் போது அதன் பயனை பெற முடியாதவர்களாக இருந்தார்கள் அல்லது குறைந்த அளவு பயனை பெற்றார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். சரியா? அடுத்த உரைப்பகுதி போகிறேன். இந்த 16வது உரைப்பகுதியை நான் உங்களுக்கு இப்போது விளங்கப்படுத்த இல்லை. ஏனென்றால் இது ஒரு தனியாக செய்ய வேண்டியது. நான் மறக்க மாட்டேன். அடுத்த சேலமர்வில் மற்ற வினாத்தாள் பார்க்கிற போது அதுக்கு முன்பாக இந்த வெளிநாட்டு துறை தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கம் 15-20 நிமிடங்கள் செலவு செய்து அது தொடர்பான முழுமையான விளக்கம் ஒன்றும் அதனுடைய உட்கூறுகளை பற்றியும் நான் விளங்கப்படுத்திட்டு பிள்ளைகளுக்கு அதை சொல்லுகிறேன். சரி, இந்த அளவில் இன்றைய சேலமர்வின் ஒளிப்பதிவை நிறுத்தி கொள்ளுகிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்ல இயலும், அதுக்காக நான் காத்துறேன்.